ஹாய் காய்ஸ். இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது பண்ணாரி அம்மன். அதாவது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டமான சத்தியமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள இந்த பண்ணாரி அம்மன் கோயில் பற்றிய சிறப்பு தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு வாய்ந்த மாரியம்மன் கோவில்களில் இந்த ஈரோடு பண்ணாரி மாரியம்மன் கோயிலும் ஒன்றாகும். இத்திருக்கோயில் என்பது ஈரோடு மாவட்டம் பண்ணாரி பகுதியில், அதாவது சத்தியமங்கலத்தில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை எண் 209 என்னும் தேசிய நெடுஞ்சாலையில் பண்ணாரி என்னும் ஊரில்தான் சிறப்புமிக்க இந்த பண்ணாரி மாரியம்மன் கோயில் அமைந்திருக்கின்றன. இத்திருக்கோயிலின் வரலாறு காணும் பொழுது இந்த வரலாறு என்பது மிகவும் மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய வகையில் இருப்பதாக பல்வேறு புராண கதைகளும் பல்வேறு முன்னோர்களும் நமக்கு அறிவுறுத்தி சென்று இருக்கிறார்கள். அதாவது வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்த, அதாவது துணி துவைக்கக்கூடிய சமூகம். இவர்கள் கணவன் மனைவியாக ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது ஒரு மலையின் கீழ் ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த ஆற்றங்கரைக்கு சென்று அந்த ஆற்றில் தங்களுடைய துணிகளை துவைப்பதற்கும் மற்றும் அவர்கள் பல்வேறு மக்களின் துணிகளை சுமந்து கொண்டு அந்த ஆற்றுகள் இறங்கி துணிகளை துவைப்பது வழக்கமாகும். அப்பொழுது அந்த பெண் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார். அந்த கணவன் மனைவி இருவரும் ஆற்றில் இறங்கி தங்களுடைய துணிகளை துவைக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது கடுமையான மழை பெய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் அந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு அந்த கணவர் தங்கள் கொண்டு வந்த சேலைகளை எடுத்து நால்புறமும் கட்டி அந்த பெண்ணுக்கு அவரே சுயமாக பிரசவம் பார்த்துள்ளார். அந்த பிரசவத்தின் இறுதியில் அந்த பெண்ணுக்கு 2 அழகான பெண் பிள்ளைகள் பிறந்துள்ளது. அதன் பிறகு பிறந்த அந்த 2 பெண் குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தையை அந்த கணவர் தூக்கியதாகவும், மற்றொரு குழந்தையை அந்த பெண், அதாவது பிரசவமுற்ற அந்த தாய், அந்த 2வது பெண் குழந்தையை தூக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த 2வது பெண் குழந்தையை அந்த பெண்ணால் தூக்க முடியவில்லை. அதன் பிறகு அந்த கணவரும் தூக்கிய முயற்சி செய்துள்ளார். ஆயினும் அவராலும் முடியவில்லை. அதன் பிறகு இருவரும் சேர்ந்து தூக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இருவராலும் தூக்க முடியவில்லை. மழை பெய்து கொண்டே இருந்ததால் அங்கு அவர்களால் நிற்க முடியவில்லை. அந்த 2வது பெண் குழந்தையை அங்கே இருந்த ஒரு தாழியில் வைத்துவிட்டு அவர்கள் பக்கத்தில் உள்ள ஊருக்கு சென்று அங்கு உள்ள ஊர் கவுண்டரிடம் அங்கு நடந்த விஷயத்தை அனைத்தும் முறையிட்டுள்ளனர். அதன் பிறகு அந்த ஊர் கவுண்டரும் அந்த ஊர் பகுதியில் உள்ள சில மக்களும் சென்று அந்த 2வது பெண் குழந்தையை தூக்க முயற்சி செய்துள்ளார்கள். அவர்களாலும் முடியவில்லை. பிறகு அவர்களும் ஊருக்கு திரும்பி வந்து சில இரும்பு பொருட்கள், அதாவது கடவாரை, கம்பி போன்ற பொருட்களை எடுத்து சென்று அந்த தாலியை தூக்க முயற்சி செய்துள்ளார்கள். அப்படியும் இருந்தும் அந்த தாலியை தூக்க அவர்களால் முடியவில்லை. அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த கடவாரை என்பது அந்த பெண் குழந்தையின் மார்பில் பட்டுள்ளது. அதனால் இரத்தம் வடிய தொடங்கியது. இதை நாம் பூஜை செய்யும் நேரத்தில் அம்மனை பார்க்கும் பொழுது அவருடைய வலது மார்பில் காயம் ஏற்பட்டிருப்பதை இன்றளவும் நம்மளால் காண முடியும். அந்த ஊர் மக்கள் செய்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியுற்றதால் அவர்கள் வீட்டுக்கு சென்று வந்தார்கள். மறுநாள் காலையில் சென்று காணும் பொழுது அந்த குழந்தை அம்மனாகவே மாறி காட்சியளித்திருக்கிறார்கள். அன்று இரவே அந்த பகுதியில் ஒரு சில மக்களின் கனவுகளில் இருந்து, நான் அம்மனாக இருக்கிறேன், இந்த ஊரை காப்பாற்றுவேன், எனக்கு திருவிழாக்கள் நடத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்திகள் அத்தனையும் வரலாற்றில் இன்றும் காணப்படுகின்றன. அவ்வாறே அந்த கொங்கு மக்களும் அம்மனுக்கு பச்சை மாவை கொண்டு திருவிழா நடத்தியிருக்கிறார்கள். அந்த சலவை பெண்ணின் வறுமை காரணமாக பச்சை மாவு செய்ய முடியாததால் புளியங்கொட்டையை கொண்டு மாவு செய்து தெற்கு நோக்கி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அம்மன் இருந்ததோ வடக்கு. அதன் பிறகு அந்த புளியங்கொட்டையின் மீது உள்ள ஆசை காரணமாக அம்மனே அவர்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை அம்மன் வடக்கு நோக்கியே காட்சியளிக்கிறார்கள். அம்மன் அவர்கள் இன்றளவும் அந்த திசையை விட்டு நகராமல் அந்த வடக்கு திசையை நோக்கியே காணப்படுகிறார்கள். இந்த அம்மன் ஒரு வண்ணார பெண்ணாக பார்ப்பது மட்டுமின்றி வண்ணார சமுதாயத்தின் ஒரு குலதெய்வமாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறார்கள். இத்திருக்கோயில் என்பது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது.
சத்தியமங்கலத்தில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இக்கோயில் அமைந்துள்ளன. இத்திருக்கோயில் என்பது காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தினமும் 4 கால பூஜை செய்யப்பட்டு இரவு 9 மணிக்கு மூடப்படும். கோயில் நிர்வாகம் சார்பில் தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தினமும் 100 பேருக்கு. பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் இந்த காணொளிக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.